ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி இந்த உயிர்த்தெழுதல் நாள் ரிசரக்ஷன் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நமக்காய், அவருடைய பாவங்களுக்காய், நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அங்கே தொலைத்தார். நமக்கு ஒரு மறுவாழ்வை தரும்படியாய், ஒரு மன்னிப்பை தரும்படியாய், ஒரு பெரிய கிருபையை தரும்படியாய் இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே டைமில் அதோட முடியல, அதுதான் ஆரம்பம். சிலுவை ஒரு மனுஷனுடைய ஒரு முடிவு, தோற்று போன தொலைத்து போன வாழ்க்கையை எல்லாம் மீட்டெடுக்கிற வாழ்க்கை தான் சிலுவை. அந்த சிலுவையில் தொலைத்து அவர் மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற காரியம் பெரிய நம்பிக்கை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நம்பிக்கை அநேகரை பலப்படுத்தினது. அநேகருடைய வாழ்க்கையை, சீர்குலைந்த வாழ்க்கையை, குழம்பி போன வாழ்க்கையை, தவிக்கிற வாழ்க்கையிலே அவர் பெரிய அற்புதங்களை செய்தார். சரி, இந்த நாளிலே செய்திக்காய் வசனத்தை வாசிப்போம். மத்திய எழுதின புத்தகம் 28 அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாய் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலும் வெண்மையாயிருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கெல்லாம் அநேக தெரிந்திருக்கிற விதம், ஆண்டவர் அங்கே பாருங்கன்னா, அவங்க இயேசுடைய சரீரம் அங்கே பீக்கப்பட்டது. இயேசுடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட 5000 அடியில் கிட்டத்தட்ட 5000க்கு மேலே காயங்கள், ஆணிகள் 8 இன்ச்சு ஆணிகள் கடாவப்பட்டது. தலையில் முள்முடி சூட்டி தலையில் அடித்து அவர்களை ரத்தம் எல்லாம் வந்து போச்சு. அவருடைய சரீரம், அவருடைய முதுகு பார்த்திங்கன்னா உழுதவனுடைய நிலைக்காலம் போல் இருந்தது. அப்படி கிட்டத்தட்ட இவங்களை அடித்த அந்த சாட்டை வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு எலும்புகளில் போய் மாட்டுகிற அளவு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அந்த முதுவை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கிழிச்சு அடிச்சிட்டாங்க. உழுதவன் நிலகலம் போல் இருந்ததுதான். ஒரு மனுஷன் ஒரு கலப்பை எடுத்து இப்படி உழுதான்னா இப்படி பாலமாக இருக்குமோ அதுபோல் எங்கே உழப்பட்டது. அவர் தாடி பிடிக்க முடிச்சு இழுத்ததுனால முகமெல்லாம் ரத்தம், அவர் தலையில் அடித்ததுனால அங்கே தலையெல்லாம் ரத்தம். அது மாத்திரமல்ல, அவங்க கையிலையும் கால்களையும் ஆணுகளை கொண்டு கடாவினார்கள். அப்புறம் அங்கே கல்வாரி சிலுவையில் ஈட்டி கொண்டு அவருடைய இருதயத்தை 2ஆக பிளந்துட்டான். அதில் தண்ணீரும் ரத்தமும் அப்படியே புறப்பட்டு வந்தது என்று வேதாகம் சொல்கிறது. அப்போ அவ்வளவு பயங்கரமான இந்த சரீரம் அவங்க பார்த்து, ஐயோ, எல்லாருடைய நம்பிக்கையும் போயிடுச்சு, எல்லாருடைய எண்ணமும் போயிடுச்சு. இவர் ஏதாவது இஸ்ரவேல் ஜனத்தை மீட்பார், இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய நல்வாழ்வு தருவார், அநேகருடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் முடிவுண்டாக்குவார், ஐயோயோ இவர் மறிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அழுது புலம்புறாங்க, கதறாங்க. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிடுச்சு, அத்தியாயம் முடிந்தது. ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்தது, ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிந்தது, சமூக சீர்திருத்தத்தை செய்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே பரிதபித்து முடிஞ்சு போச்சு சொல்லி துக்கத்தோடு கஷ்டத்தோடு கவலையோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அவரை அடக்கம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை அடக்கம் பண்ணும் முறை எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின புத்தகம் 19 அதிகாரம் 39-40. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களோட சேலைகளை சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், தோட்டத்தில் ஒரு கல்லும் ஒருவனும் வைக்கப்படுறத புதிய கல்லறை இருந்தது. பாருங்க, இயேசுடைய சரீரத்துக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் 100 ராத்தல், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 40 கிலோ, இது 40 கிலோ, அப்படி ஒரு 80 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கரிய போலம் வெள்ளை போலம்
வெள்ளைப்போளம் தான் ஊற்றுவாங்க டெட் பாடியில். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வரட்டும் சொல்லிட்டு அது பாடி ஊற்று. இவன் வந்து கரியப்போளமும் கலந்து எடுத்துன்னு வரான். ஏன் கரியப்போளம்னு பார்த்தோன்னா அது ஃபெவிகால் மாதிரி, அது வந்து ஃபெவிகால் மாதிரி. அது ஏன்னா கலந்து கட்டினாங்க, ஏன்னா சரீரம் பிஞ்சு தொங்குது, முகம்லாம் பிஞ்சு தொங்குது, முகத்தெல்லாம் தாடெல்லாம் பிஞ்சு தாடி முடிச்சு இழுத்ததுனால தாடியெல்லாம் தொங்குது, சரீரம் அங்கங்கே அடித்து பிச்சதுனால எல்லாம் கீழே கீழே விழுது, எல்லாம் தொங்குது, சரீரம் முழுசும் இப்படி இருக்குது. பாலம் எப்படி இருக்கும்? ஒரு சரீரத்தை ஒரு தாயும் தகப்பனும் பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவருடைய சீஷர்கள் எப்படி இருந்திருக்கும்? சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஐயோ இவ்வளவு கொடூரமான மரணமா, அப்படி இறக்கும்போது ஆணியெல்லாம் பிடுங்கி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவுனா என்ன கழுவுறதுனே தெரியல, அவ்வளோ ரத்த கழுவி. அப்புறம் பார்த்தாங்க இந்த கரியப்போளம் ஏன் கலக்கணும்னா அந்த சதெல்லாம் அப்படியே மூடி கொஞ்சம் அப்படியே ஒரு செட் பண்ணுறதுக்கு, பிஞ்சு போன சரீரத்தை எடுத்து ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 40-45 கிலோவுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சரீரத்தை மேலே தடவி அப்படியே பார்த்து பச்சா அப்படியே ஒட்டுறாங்க. ஒட்டி அந்த சரீரத்தை அப்படியே பேச்சா பிஞ்சு போன அந்த சதைகளெல்லாம் அப்படியே ஒன்றா கூட்டி வச்சு அப்படியே பொறுமையாக சுற்றி 120 மீட்டர் துணி, வெள்ளை துணி எடுத்து 2 பக்கமும் சுற்றி தலையை பார்த்தா தலை பிச்சு போய் கிடக்குது. இந்த தலையை அப்படி செட் பண்ணி அப்படியே அதுலேயே சுற்றிடுறாங்க. சுற்றிட்டு அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, தோட்டத்து பக்கத்தில் புதிய கலர், பழைய கலரெல்லாம் கிடையாது, நல்லா புதுசாக செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்க. இயேசு உயிர் தெழுவார், இயேசு அவரை உயிரோடு திரும்ப வருவார்ன்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அவர் இத்தனை வாட்டி சொன்னாரே யாருக்கும் கேட்கல. அதை பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாத்துக்கும் மறந்துட்டாங்க. ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு முடிஞ்ச வரலையும் இதெல்லாம் போட்டு உயிர்த்து எழுவார்ன்ற நம்பிக்கை இருந்தால் இப்படி சரீரத்தை போட்டு சுற்றி கரிய போலவும் வெள்ளை போலவும் சுற்றி ஃபெவிகால் மாதிரி ஒட்டி வைப்பாங்களா தெரில. எல்லாத்தையும் சுற்றிட்டாங்க. சுற்றிட்டு புதிய கலரை, கிராக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக, ஏன்னா அப்படியே மீறி உயிர்த்திருந்தாலும் வரக்கூடாதுன்னு நல்ல புதிய கலரை புதுசாக அந்த ஒரு மலையில் அவங்க அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, மலையில் அப்படியே குடஞ்சி அப்படியே கொண்டு போய்ட்டு ஒரு புதுசாக செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கிராக்கு ஒன்றுங்கன்னு கிடையாது, ஸ்ட்ராங்கான காரியம், புதிய கலரை அந்த புதிய கலரில் அப்படி சரீரத்தை கொண்டு போய் வைத்தார்கள். வச்சது மாத்திரமல்ல ஒரு பெரிய கல்லை புரட்டுறாங்க. சும்மா புதிய கலர்னால் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 2 டன்னு வெயிட்டு, 2 டன்னுக்கு மேலே இருக்குன்றாங்க. 2 டன்னுக்கு மேலே வெயிட் உள்ள ஒரு கல்லறையை ஒரு பெரிய கல்லை புரட்டி எடுத்துகிட்டு வராங்க. கஷ்டப்பட்டு உருட்டி எடுத்துகிட்டு வந்து மூட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கல்லறையில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்லிட்டு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, குரூவ் மாதிரி வெட்டியிருப்பாங்க. அந்த குரூவுக்குள்ளே இதை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் படுத்த மாதிரி இருக்கும், திருப்பி எடுத்தால் வராது, அது கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே முறுக்கி அப்படியே கரெக்டாக லாக் ஆகிடும், திருப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ணி வச்சுட்டு இல்லாமல் அந்த யூதர்களுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா சீஷனுக்கு எல்லாம் மறந்து போயிட்டாங்க, இவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா யூத தலைவர்கள்லாம் சொன்னாங்க இவங்க எப்படியாவது சரீரத்தை, அவர் எழுந்திருக்க மாட்டார், இருந்தாலும் இந்த சீஷர்கள் ரொம்ப தந்திரமாக கொண்டு போய் திருடி எடுத்து வச்சுக்கிட்டு இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றி பறைசாட்டி மறுபடியும் ஒரு போதனையை கொண்டு வந்துடுவாங்க. எல்லா போதனைகள் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் குடிதோண்டி பிழைக்கணும். இப்படி ஒரு ஆத்திரம் வரவே இருந்ததாக சரித்திரம் சொல்லக்கூடாது. அவ்வளோதான், நாங்கள் பலசாலி, எங்களை மீறி ஒரு ஆள் இங்கே பண்ண முடியாது, ஒரு ஆளும் இங்கே நிற்க முடியாது, நாங்கள் அவ்வளவு கரெக்டான ஆளுன்னு சொல்லி தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும்படி அவங்க அந்த காரியங்கள்லாம் அவங்க செய்கிறார்கள். மத போதகர்கள், மத வெறி பிடித்த ஆட்கள், இந்த மதத்தை துணை செய்கிற ஆட்கள். இயேசு அவர் மதத்தை போதிக்க வரலன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பாருங்கள், அவ்வளோத்தையும் செஞ்சு அவனை போட்டு மூடி இது மேலே தூக்கி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அது மாத்திரமல்ல, ரோம காவலர்கள் அங்கே பாதுகாத்து கொண்டு நிற்கிறார்கள், சுற்றிலும் காவல் நிற்கிறார்கள். நிற்கிறவத்தில் ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. திடீர்னு மின்னல் அடிக்குது, மின்னல் வெட்டின உடனே பட்டுன்னு ஒரு தூதன் இறங்குறான். அசால்ட்டாக அந்த கல்லை அவன் புரட்டி போடுகிறான். பாருங்க, அதில் எனக்கு ரொம்ப பிடித்த அந்த ஒரு விஷயம். அப்போது பூமி மிகவும், 2வது வசனம், அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி எடுத்துட்டு வந்து அதன் மேல் உட்கார்ந்தான். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இயேசு உயிர் தெழுந்தான். எல்லாரும் நம்புறங்க, நாங்கள் எல்லாம் உணர்றோங்க. உயிர் தெழுந்ததுனால பாருங்க, இயேசு உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து பலமாய் தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்பட்டாராம். இவர் தாண்டா தேவனுடைய குமாரன், இவர் தேவனிடத்தில் வந்தவர், இவர் தேவன் என்பதை ஸ்ட்ராங்கா இந்த உலகத்தில் நிரூபிக்கிறார்.
அவரை உண்டாக்க முடியாது, அவர் இடத்துல அடைத்து வைக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. அவருக்கு முடிவே கிடையாது. அவர் சொல்கிறார், ஏதோ நான் உயிர் தெழுந்தேன், சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை அந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ உயிரோடு அவர் எழுந்த தேவன், அப்போ உயிர் தெழுதலின் வல்லமை, அல்லேலூயா. இயேசு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? தம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை அங்கே காண்பிக்கிறார். மறுபடியும் அவர் உருவாக்கி தருகிறார், மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து அவர் நிறுத்துகிறார், திரும்ப உயிரோடு இருக்கிறவராய் அங்கே அவரை காண்பித்தார். அல்லேலூயா. இந்த காரியத்தில் அநேக உண்மைகள் அங்கே புரியும். இது மாத்திரமல்ல, ரோமரில் நம்ம இதோடு செய்தி முடியல. அவர் சொல்லிட்டாரு உயிர்த்தெழுதல் சாயல். அடிக்கடி இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய சிஷ்யெல்லாம் குறிப்பிடுறாங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் சாயல். அப்படின்னா என்ன? அவர் என்ன சொல்றாரு? நான் எப்படி உயிர்த்தெழுதனோ, நான் எப்படி வெளியில வந்தனோ, நான் எப்படி காரியங்களை செய்தனோ, அதே விதமாய் அந்த வல்லமையை உங்களிடத்திலும் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப என்னத்தை நிரூபிக்க வருகிறாரு? என்னத்தை சொல்ல வருகிறார்? நான் எப்படி உயிர்த்தெழுந்தனோ, நான் எப்படி எவ்வளவு இதை விட மோசமான மரணம் அந்த உலகத்தில் இருக்குமா, இதை விட மோசமான நிலைமை ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? உடல் முழுவதும் பீக்கப்பட்ட சரீரம், ஒரு நாடி நரம்புல ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் கண்ணெல்லாம் பாழ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. அது மாத்திரமல்ல, அது மேலே இந்த இது ஃபெவிகால் மாதிரி போட்டு ஒட்டியாச்சு, புட்டிச்சு இழுத்தா சதை தான் வரும். ஆனால் என்ன நடந்தது? அப்படியே உருவிட்டு வெளியே வராது. அதில் கூட ஒன்றும் டச் ஆகலை, அதில் கூட எதுவும் வரலை. அந்த யூத முறைமை, கலாச்சாரம், பண்பாடு, கோட்பாடு எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டுட்டு அவர் வெளியில் வருகிறார். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவருடைய விசுவாசிக்கிற இடத்துல காண்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, இந்த ரோமர் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 6:5, ஆதலால் அவர் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள். என்ன சொல்ல வராங்க? இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ, எப்படி எல்லா தடைகளை மீறி எடுத்து வெளியில் வந்தாரோ, எப்படி எல்லா பிஞ்சு போன சரீரம், சுற்றப்பட்ட அந்த சீலைகள், இவைகளெல்லாம் கழட்டிட்டு எப்படி வெளியே வந்து தன்னை நிரூபித்தாரோ, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களிடத்திலும் காண்பிக்க முடியாது அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தை, இயேசு எப்படி தன்னுடைய வல்லமையை காமிச்சு பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழுந்தாரோ, அதே வல்லமையை, அதே கிருபையை இயேசு நம்மிடத்தில் காண்பிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். முதலாவது பார்க்கிறோம், அப்படியே சரீரம் பீக்கப்பட்ட சரீரம், அவரை அப்படியே சுத்தமாக எல்லாவற்றிலும் முறைமைகளாலே ஊறி தன்னுடைய வாழ்க்கையில் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, போராட்டத்துக்குள்ளே இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் உபத்திரவத்தின் குகையில் இருக்கிறோம், எத்தனையோ வருஷமாக அந்த குகையை விட்டு என்னால் வர முடியல, இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இதுக்கு மேலே எனக்கு இல்லை, அவ்வளோதான், இனிமேல் எனக்கு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல விதத்தில் புலம்பி தவிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரிசரக்ஷன், அதே வல்லமையை மகனே உன்னிடத்தில் காண்பிக்கிறேன். மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ மரணத்தின் சாயல், அப்போ நாம் ஆண்டவரை அவர் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உயிர்த்த சாயல்னா அதே மாதிரி, அதே விதம், அது அப்படியே ரிப்ளிகா. அவர் எப்படி வெளியில் வராரோ அதே மாதிரி நாம் வெளியில் வர முடியும். இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தை ஒருத்தனால அடக்க முடியல, ஒருத்தனால கண்ட்ரோல் போக முடியல. அது எப்படி போகுதோ அதே சாயல், அதே விதத்தில், அதே மாதிரியில், அதே விதமாய் நம்மையும் கூட தேவன் உயிர்ப்பித்து நாம் இந்த உலகத்தில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். பாருங்க, அங்கே சுற்றப்பட்ட அந்த சரீரம் அப்படியே உருவிட்டு மேலே வருது. இன்னைக்கு அநேக மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான், சிந்தனைகளால் தலையில் தனியாக எடுத்து வச்சிருக்குது, சரீரம் தனியாக எடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தலையில் பார்த்தீங்கன்னா தலையில் பலவிதமான சிந்தனைகள். அநேக ஐயா என் வாழ்க்கை இப்படி தான், ஐயா என் வாழ்க்கையில் எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க, நான் வாழ்ந்ததே தப்பு, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அப்படி கிடைக்கல, என்ன கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டமாக தீர்மானமாக அவங்க என்றாங்க. இதுலேருந்து வெளியே வர முடியாது, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதே வல்லமை தம்பி உங்ககிட்டையும் காமிக்கிறேன், சகோதரனே சகோதரியே, அதே வல்லமையை உங்ககிட்டையும் காமிக்க முடியா நான் விரும்புகிறேன். அப்போ உயிர்த்தெழுதனுடைய சாயல், உயிர்த்தெழுதனுடைய மாதிரி, அதே டைப்பை, அதே விதத்தை
நான் எப்படி உயிர்த்தெழுந்தனோ அதுதான் பல விதங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. அதே விதத்தில் உன்கிட்டயும் நான் காமிக்க போகிறேன், உன்கிட்டயும் காமிக்க போகிறேன். அந்த நம்பு, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பினா அதே வல்லமை என்கிட்டையும் அவர் காமிக்கிறார். அவர் முன்னோடியாய் காண்பிக்கிறார். உயிர்த்தெழுதலின் முதல் பேரானவர் அவர் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து காமிச்சிட்டார். பாவத்திலே சாபத்திலே செத்து போன அந்த அந்த பயங்கர காரியத்திலிருந்து, பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட காரியத்திலிருந்து தேவன் உயிர்த்தெழுந்து அவர் உலகத்திலே நிரூபித்தார். ஆமாம், நீ வர பாவத்திலையும் சாபத்திலையும் சூழ்ந்துட்டு இருக்கிறியா, எழுந்து வர முடியல, என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிட்டு இருக்கிறியா, அவன் அப்படியே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனுக்கிரகம் உன் மேல வருது. கிரக்கம் பாராட்டி தம்முடைய வல்லமையை தருகிறாரு. தரும்போது நீ அப்படியே உயிர்த்தெழுகிற. அந்த சரீரத்தில் கட்டப்பட்ட கட்டுகள், ஒருவேளை வியாதியினாலே நீ கட்டப்பட்டிருக்கலாம். ஒரு விதமான பலவிதமான மனதின் பிரச்சனைகள், குழப்பங்கள், கோபம், இன்னும் மன்னிக்க முடியாத தன்மை, இன்னும் பலவிதமான பாவத்தினுடைய எண்ணங்கள்னால சிந்தனையின் சிறையிருப்பு, ஒரு சிறையிருப்பு, எதையுமே பார்க்க முடியல, நல்லதே பார்க்க முடியல, எதையும் நான் வாழ்க்கையை ருசிக்கவே முடியல, அனுபவிக்கவே முடியல அப்படின்னு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறையா, ஆண்டவர் உனக்கு தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, மகா மேன்மையான வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்க போகிறார். விசுவாசி, நம்பு. அந்த ரிசரக்ஷன் பவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உன் தலையில் இருக்கிற கட்டுகள், மன எண்ணங்கள், என்ன கோட்பாடுகள், பலவிதமான உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அந்த கட்டுகளை அறுத்து உன்னை விடுவிப்பார். ஒன்னால முடியாது, யாருடைய வார்த்தையினாலும் நீ கேட்க மாட்டா. ஆனால் அந்த ரிசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே ஊடுருவி போகும்பொழுது உன்னுடைய எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன்னுடைய எல்லா சிந்தனையின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன்னுடைய என்ன குறைபாடுகள் அகற்றப்படுகிறது. உனக்குள்ளே ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. ஆமென். ஒரு நம்பிக்கை, ஐயா திரும்ப நான் வந்து திரும்ப நான் மறுபடியும் இயேசுடைய வல்லமையினாலே நான் உயிர்த்தெழுவேன், நான் உயிரோடு கூட திரும்ப வருது. இந்த உலகத்திலே நான் எதெல்லாம் இழந்து போகணும், எதெல்லாம் விட்டு போகணும், அதை நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது எதால சாதிக்க முடியும்? பரலோக தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அது உன்னிடத்துல காண்பிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அந்த வசனத்தை கூட பார்த்து நாம் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி கனெக்ட் ஆகிட்டோம். அங்கேருந்து உயிர்த்தெழுத வல்லமை வந்துக்கிட்டே இருக்குது. உயிர்த்தெழுதிய ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதிய காரியங்கள், அந்த வல்லமை நமக்குள்ளே, அதிகாரங்கள் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. திரும்ப 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 நேற்று முழுச போராட்டையா இன்னைய காலையில் எழுந்திருப்போது புதிய வல்லமையோடு கூட எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா அந்த உயிர்த்தெழுத வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்பா, இந்த இதில் தோல்வி அடைஞ்சிட்டோம், தோல்வி இல்லை, இன்னைக்கு எனக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய எண்ணத்தோடு கூட உருவெடுக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகுது? இந்த உயிர்த்தெழுதிய வல்லமையோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அதுக்கு இணைக்கப்படும் பொழுது நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அது பாருங்க, சரீரத்தில் எல்லா கட்டுகள், சரீர பலவீனங்கள், இயேசுவால சுகமாக்க முடியாத எல்லா சரீர பலவீனங்களையும் இயேசு மாற்றி போடுகிறார். நிறைய கேன்சர் வியாதிகள் சுகப்படுகிறது, நிறைய வியாதியின் கட்டுகள் சுகப்படுத்தப்படுகிறது. இயேசு சொன்னார், இந்த தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளிலிருந்து வருகிற ரத்தம் உனக்காய் சிந்திருக்கிறார். நீ சரீரம் குணமாக்கப்பட்ட காரியத்தோடு கூட அவர் வருகிறார். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தோன்னா மரியாளால கண்டுபிடிக்க முடியல. யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள் நிற்கிறான். ஒரு சரீரத்திலிருந்து கூட தழும்புகளை காணும், ஒன்றுத்தையும் கட்டுகள் காணும், ஒன்னொன்றுத்தையும் எதையுமே காணும். பூரணமாய் சுகமாக்கப்பட்ட நிலைமை, சரீரம் முழுவதும் சுகமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து, மனப்பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த குகை, உபத்திரவத்தின் குகை, அவன் சொல்றான், தாவீது சொல்றான், உபத்திரவத்தின் புகையில பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கிட்டான்? ஏப்பா, இந்த உபத்திரம் போதியா, இதை வெளியில வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு வெளியே வழி செய்வார். எப்படி செய்வாரு? தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். ஆமென். தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புவாரு. நான் இந்த குகையை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் சொல்லும் விதமா இருக்கிறது. பாருங்க, ஒரு தூதன் வரான், சர்ன்னு வரான். அப்போ அந்த உபத்திர குகையில வெளியில கொண்டு வரும்படியாய் பரலோகம் வேலை செய்கிறது. பரலோக தூதர்கள் இறங்கி வராங்க. ஒருவேளை எனக்கு இது சரியா முடியலைங்க, இந்த வேலை எனக்கு சரியா கிடைக்கலைங்க, இந்த வேலையில் இவ்வளோ பிரச்சனைங்க, இவ்வளோ போராட்டங்க, இந்த வேலையினுடைய உபத்திரவத்தின் குகையில் நான் இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம். அந்த வேதனையை
அந்த விதமா இயலாமையை மாற்றும்படியாய் தேவன் தன்னுடைய பரலோக வல்லமையை உனக்கு அனுப்புவார், கிரியை செய்வார், உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார். ஒருத்தர் ஒரு மேலதிகாரி ஒருத்தர் சாட்சி சொன்னார். ஒரு மேலதிகாரி என்ன பண்ணாரோ, அவருக்கு எப்பயும் போட்டு வறுத்தெடுப்பாராம், திட்டுவாராம். என்னமோ அவரை பிடிக்கல. அவர் சொன்னாராம், ஒரு நாளை காலையில் நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன், உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெனோவை கூப்பிட்டு டைப் பண்ணி சொல்லிட்டாராம். அடிச்சோன்னா இவர் இந்த இடத்துக்கு ரொம்ப மோசமான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அடிச்சாச்சான். அடிச்சிட்டு தான் இவரும் போய் பார்த்தாலும் அடித்தா முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த நாள் காலையில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாக்க இவர் நிச்சயமாக இவர் இந்த இடத்த விட்டு போகணும். இவருக்கு ஒரே அழுக, இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலையே, என்னை போட்டு இப்படி ஒரு உபத்திரவத்தில் மாட்டிட்டு என்னை அங்கே அனுப்புகிறாங்களே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜோம் பண்ணிட்டு சரி நடக்கட்டும்னு அங்கே போனால் எல்லாம் டைப் பண்ணி ரெடியாக இருக்குது. இவர் கையெழுத்தான் போடணும். மற்ற மணிக்கு வந்தாலும் கழுத்து இவர் தான் ஃபஸ்ட்டு பேப்பரில் டேபிளில் ஃபஸ்ட்டில் வச்சுருக்குது. சைன் பண்ணால் போதும், இவருக்கு அவ்வளோதான். வாங்கிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு அதுக்கு ஆஃபீஸுக்கு அவருக்கு அன்றைக்கி தொடர்பு இல்லை, அதோட கட் ஆயிடுச்சு. இவர் போய் சரி வாங்கிட்டு வந்துடலாம் என்ன பண்ணுறோம் அப்படியே பயத்தோடு நின்றுடுக்கிறார். நின்னா நடந்தது என்ன, நைட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போய் இந்த மேனேஜருக்கு விரோதமாக அவருக்கு மேலே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் என்ன பண்ணார், நைட்டே இவருக்கு டெலகிராம் பண்ணியிருக்காரு. இவர் டைப் பண்ணார். டெலகிராமில் நைட்டு இவர் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நைட்டே டெலகிராம் வந்துச்சு. என்னமோ சம்திங் அவருக்கு ஒரு புகார் அதன்படியில் உடனே டைப் பண்ணி அனுப்பி டெலகிராமில் அனுப்பிச்சிது. கரெக்டாக டெலகிராமில் அடித்து நேற்று நைட்டே இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு, புதிய இன்னையிலேருந்து வேறு மேனேஜர் நாங்கள் அனுப்புகிறோம், தயவுசெய்து ட்ரான்ஸ்ஃபரை டெலகிராமில் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு இவர் டைப் பண்ணார், டெலகிராமில் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு. பார்த்தோன்னா கையெழுத்து போட முடியல, முறைச்சிட்டு போயிட்டாராம். கடைசியில் அவரே இங்கே இருந்தார். அருமையான தேவ ஜனமே, இயேசு அற்புதங்களை செய்கிறவர். காரணம் என்ன? நீ ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிற. எத்தனை வாட்டி அழிச்சு போல திரும்ப நீ உருவெடுப்ப, திரும்ப மறுபடியும் கட்டப்படுவ, திரும்ப எழுந்திருப்ப, திரும்ப செய்வ, திரும்ப காரியங்களை செய்வ, திரும்ப பல காரியங்களை பல விஷயங்களை நீ செய்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உயிர்த்தெழுதல் சாயல் அவர்கிட்ட காமிச்சது பிரகாரம் உங்ககிட்டே காமிப்பேன். அதுக்காக தான் நான் உயிர்த்தெழுந்தேன். இது சாம்பிள். இந்த சாம்பிளை பார்த்துக்கோ. இதே விதத்தில் உனக்கும் தினம் இந்த உயிர்த்தெழுதுடைய காரியங்கள் உனக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதல் சாயல் இருக்கிறது. அடிமையின் ரூபத்தில் கிடக்கிற, அடிமை வேதனையின் ரூபத்தில் இருக்கிற, வேதனையில் மாம்சத்தின் சாயல் நீ இருக்கிற. ஆனால் ஒரு பக்கம் ஒரு உயிர்த்தெழுதல் சாயல் உன்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார். உயிர்த்தெழுதல் சாயல் உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே உனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, பவர் வந்துக்கிட்டே இருக்குது, வல்லமை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த ரீக்ரியேஷன் பவர் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்போ நேற்று முடிஞ்சு போச்சா, இன்னைக்கு புதுசாக இருக்கிற, யூ ஆர் எ நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியாக மாறுற. இதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்குள்ளே காண்பித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பல இடங்களில் தோற்று போயிருக்கலாம், களைத்து போயிருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரது உபத்திரத்தின் குகையை மாற்றும்படியாய் தேவன் இறங்கி வருவார். நீ உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டபடினால உன்னை ஆண்டவர் அப்படியே வெளியே கொண்டு வராரு. பல காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூதன் இந்த கல்லை புரட்டிட்டு, எனக்கு இந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிக்குது. கல் அப்படியே அசால்ட்டாக அப்படி புரட்டிட்டான். சர்ன்னு மின்னல் அப்படியே விளையாடு நிற்கிறான். பார்த்தவொன்னே எல்லா காவல் ஆளுகளும் போத்துன்னு வந்துட்டான், சத்தவன மாதிரி வந்துட்டான். ஆம், ஆண்டவர் ஒரு நாள் உன்னை உயர்த்துவார், உன் பிரச்சனை வெளியே கொண்டு வருவார், உபத்திரம் வெளியே கொண்டு வருவார். மற்றவெல்லாம் வாயை பிறந்துட்டு அப்படியே செத்தவ மாதிரி இருப்பான், ஒரு செயலும் செய்ய முடியாது. பாருங்க, எங்கேயாவது இவர் உயிர் தெழுந்து வெளியில் வந்தால் போட்டு தாக்கலான்னு அவர் 100க்கு மேலே காவலாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், நல்ல இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அவர் பெட்டாலியன் பெஸ்ட்டு ட்ரூப்பு, பெஸ்ட்டு பெட்டாலியன் அங்கே நிற்குது. எல்லாம் கத்தி கடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது, வாள் கீழ் எல்லாம் ஃபுல் ஆம்டு, ஃபுல்லாக ஆயுதம் தெரிச்சு நிற்கிறாங்க. வெளியில் அப்படியே டக்குன்னு சீவிடலாம், கிறிஸ்துவுக்கு முடி உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தூதம் வரான், சர்க்குன்னு வரான், அதுக்கு தள்ள அப்படி புரட்டுட்டு மேலே உட்காந்துட்டான். ஏன்னா திருப்பி எடுத்து வைக்க முடியாது. ஸோ நான் யோசித்தேன், இது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்டு. அவன் போய் மேலே உட்காண்டானா, தூது தள்ளவன் மேலே உட்காண்டானா, அந்த கல்லை திருப்பி உங்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்க முடியாது, உன்னை திருப்பி சிறையிருப்புகளை தள்ள முடியாது. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை பாவ சிறையிருப்பில் இருக்கலாம், பல சூழ்நிலை சிறையிருப்பில் இருக்கலாம், பல போராட்டத்தின் சிறையிருப்பில் இருக்கலாம். ஆண்டவர் உனக்காய் தேவ தூதனை அனுப்புவார்.
அப்படி வெளியில் கொண்டாந்து போட்டுட்டு அது மேலே உட்காந்துட்டான். விட்டு போய் திருப்பி கொண்டாந்து வச்சிருப்பானுங்க, திருப்பி கொண்டாந்து பிரட்டி வச்சிருப்பானுங்க, திருப்பி ஏதாவது போய் நாடகம் ஆடி இருப்பானுங்க. இல்லை அது உள்ளே வைக்கல, அல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களே சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த ரோம சட்டத்தின்படி நைட்டு ஒருத்தன் தூங்கினான்னா அவனுக்கு மரண தண்டனை. 100 பேருமா ஒரே டைம் தூங்குவானுங்க. அப்போ ஆண்டவன் போய் உட்காந்துட்டான்னா திருப்ப புரட்ட முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தூக்கி போட்டான்னா, உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டான்னா, அந்த உன்னை அடைத்து வைத்துக்கிற கல், உன் தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிற பலரால் புரட்டப்பட்டு உனக்கு விரோதமாய் நிற்கிற அந்த கல்லை தூத தள்ளுவான். அது திருப்பி எடுத்து வைக்க முடியாமல் மேலே உட்காந்துருவான். அல்லேலூயா. அவனுங்க எல்லாம் வாயை மூடி சத்தவனை மாதிரி விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான காரியங்களை தேவன் மாற்றப் போகிறார். வியாதி எடுத்து போட்டாலே நீ அது வியாதி வராது. எடுத்து மேலே ஏறி தூதன் ஏறி உட்காந்துருவான். உங்களுடைய எல்லா காரியங்களையும் தூதன் எடுத்து போட்டு உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அப்படின்னு சொல்கிறாரு இயேசு. சொல்கிறாரு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்ட்டார். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதின் சாயல் என்ன செய்து அவரை கலிலேயாவுக்கு கொண்டு போகிறது. முதல்ல எல்லா சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. திரும்ப ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு. புது கிரியேஷன் அவர் உருவாக்கிட்டாரு. புது காரியத்தை சிருஷ்டித்தாரு. சரீரெல்லாம் புதுசாயிடுச்சு. எல்லா பழைய பார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு புதிய பார்ட்ஸாக மாற்றிட்டாரு. ஒருத்தர் பரலோகம் போனாக்க அங்கெல்லாம் கண்ணு காது மூக்குன்னு சொல்லிட்டு நிறையா தொங்கிட்டு இருந்தான். இது என்னங்க தனித்தனியாக தொங்குது? அவன் சொன்னாரா, இதெல்லாம் ஜனங்களுக்காக நான் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம். கண்ணு போச்சுன்னா திரும்ப கண்ணு தர்றதுக்கு எது வேணுமோ அவங்கவுங்க மாற்றிக்கலான்னு. அப்புறம் ஏன் இவ்வளோ தொங்குது? யாரும் கேட்கல, யாரும் அதை வேண்டி விரும்பலை, அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் அது அப்படியே இருக்குது அப்படி. அப்போ பாருங்கள், உங்களுக்கு வேணுன்னா மாற்றிங்க. கண்ணு போச்சுன்னா புது கண்ணு வாங்கிக்கிங்க. இருதயம் போகணுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு புது இருதயத்தை வாங்கிக்கிங்க. கிட்னி எல்லாம் வாங்கிக்கிங்க. சில பேர் மூளை இல்லைனா மூளையை வாங்கிக்கிங்க, புது மூளையை வாங்கி போட்டுங்க. சோத்திரம். அப்போது ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே புதுசாக மாற்றிட்டேன். என்ன தழுவே இல்லை. பார்த்து இருதயத்தை ஆண்டவர் டச் பண்ணிட்டான்னா, எவன் துரோகம் பண்ணது, உனக்கு வேதனை பண்ணது, உன்னை எவன் குத்தனானோ, துரோகம் பண்ணானோ, அவனை அடித்தானோ, அவனை காயப்படுத்தினானோ, அவனெல்லாம் மறந்துட்டு புதிய மனுஷன் ஆகிடுவேன். யூ பிகம் எ நியூ மேன். புதிய மனுஷன். சரீரம் கூட சில பேரில் காயம் ஆகிடும், ஆனால் மனசில் காயம் ஆறாது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றி போடுகிறார். அதை மாத்திரம் இல்லை, பாருங்க தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். அப்போ நான் கலிலேக்கு ஏன் போவேன்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிலேயா தான் முக்கியமான இடம். அதுதான் ஹப்பு. அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய சென்டர் பாயிண்ட். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம், அந்த பிரசங்கம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த இடத்துல ஸ்டேஷன்லாம் செலக்ட் பண்ணார். அந்த இடத்துல ஹெட் ஆஃபீஸ் உள்ள இடம். அங்கே போய்ட்டு நிரூபிக்கணும் என்ன உபதேசம் பண்ணி உபதேசத்தை சொன்ன இடம், பல காரியங்களை முன்னறிவித்த இடம், தீர்க்க தரிசனங்களை சொன்ன இடம். திரும்ப அந்த இடத்துக்கு போவேன். ஒருவேளை உடைய ஊழியம் சிதைஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை உடைய வியாபாரம் பட்டு போயிருக்கலாம், எந்த இடத்துல நீ ஆரம்பிச்சு அந்த இடத்துல தோல்வி கண்டிருக்கலாம், அதில் எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல கேவலப்பட்டியோ, அந்த இடத்துல திரும்ப உன்னை நிறுத்துவார். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த உயிர்த்தெழுதல் சாயல் உங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்க சொல்றான் போறது, இணைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் சாயல் உனக்குள்ளே ஒரு இணைப்பை உண்டு பண்ணி இருக்குமானால், ஒரு கனெக்ஷன். அல்லேலூயா. நிறைய பல்பு இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அது மெயினோட போய் கனெக்ட் ஆகிருக்கணும். அங்கே அந்த சுவிட்சில் நேரம் அங்கே போய் கனெக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா, மெயின்லேருந்து வர்ற கரண்ட்டை அங்கே மேலேருந்து வருகிற அந்த கரண்ட்டை அது கடத்துமானால், அது உள்ளே வந்துச்சுன்னா அது மறுபடியும் அது ஆரம்பம். நின்று போன காரியங்கள் மறுபடியும் சுத்த ஆரம்பித்துடும். அந்த காரியங்கள்லாம் சரியாகிடும். இப்போ ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஈவன் கரண்ட் வந்தால் கூட சரியாகலை அப்படின்னு வைத்துக்கொள்ளும். முதல்ல உள்ளே சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் ஆண்டர் உள்ள எல்லாத்தையும் மிஷின்லாம் சரி பண்ணுறார், சரீரத்தெல்லாம் சரி பண்ணுறார், இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுறார், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அங்கேருந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்டட். அப்போ உயிர்த்தெழுதல் சாய் அந்த வல்லமை, அந்த பவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது திரும்ப சுற்ற ஆரம்பிப்பீங்க, திரும்ப ஓட ஆரம்பிப்பீங்க, திரும்ப செய்யுங்க. மறுபடியும் கலிலேயாவில் கொண்டு வந்து ரெண்டாவது அந்த ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் நிற்கவே இல்லையா? எந்த பிஸ்னஸ் 2000 வருஷம் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் உலகத்தில் ஒன்று கிடையாது. 2000 வருஷமாய் இருக்கிற எந்த இதுவும் கிடையாது. இயேசு ஆரம்பித்த அந்த போதனைகள், இயேசு ஆரம்பித்த உயிர்த்தெழுந்த இயேசு ஆரம்பித்த அந்த போதனைகள், கலிலேயாவிலே போய் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் கடைசி வரையில் சென்று கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் இந்த ஊழியர்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு குறித்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தைகளுடைய ஆழங்கள், கருத்துக்கள் புரிய வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உபதேசப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதின் சாயல், உயிர்த்தெழுதின் வல்லமை, அது ஒரு எட்டர்னல்.
அது நித்திய காலமானது. ஏதோ ஒரு 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 பகுதியில் கரண்ட் கட்டி ஆகாது. அல்லேலூயா, சோத்திரம். அது எந்த நாளும் 24 மணி நேரம் இஸ் அவைலபிள். பெற்றுக்கொள்கிறாயா? இணைக்கப்பட்டிருக்கிறாயா? அவரோடு தொடர்புடையவனாய் மாறுகிறாயா? இது வந்து கொண்டே இருக்கும். இயேசு எப்படி உயிர்த்தெழுதலோ அதே விதத்தில் அது உயிர்த்தெழப்பட்டிருக்கும். இப்படி இயேசு அங்கே போகிறார். அவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஓடுறாங்க. ஓடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிர்படுகிறார். பட்டோன்னே அவர்கள் அப்படியே விழுந்து வணங்குகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உயிர்த்தெழுதலுடைய ஸ்பீடு. அந்த உயிர்த்தெழல் இணைக்கப்பட்டவன் அதிக வேகமாய் அவன் செல்லுவான். அவன் எல்லாருக்கும் முன்னாடி செல்லுவான். எல்லாருக்கும் முன்னாடி போக முடியும். எதையும் பீட் பண்ணி அங்கே டைமை நேரத்தை அவன் ஜெயிச்சு அங்கே போக முடியும். அதுபோல் கர்த்தர் உடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி உயிர்த்தெழுதல் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து போவார். பாருங்க அங்கே போயிட்டாங்க. போயிட்டு பாருங்க அவர் நிரூபிக்கிறாங்க. போயிட்டு அதெல்லாம் வசனத்தெல்லாம் நிரூபிக்கிறார். அந்த இடத்துல எல்லாம் கதவை பூட்டிகிட்டு இருக்காங்க. பூட்டிகிட்டு இருக்கும்பொழுது ஏசு என்ன செய்கிறாரு, அந்த கதவை பூட்டுற கதவுக்கு உள்ளே போகிறார். என்ன வித்தியாசம், என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க. அவரை அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பூட்டின கதவுக்குள்ளே உள்ளே போவேன், உன்னை தடுக்க ஒருத்தராலும் முடியாது. நீ எதை செய்கிறியோ, எந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறையோ, எந்த ஊழியத்தை செய்வனு முடிவெடுத்திருக்கியோ, எதை காரியங்களை செஞ்சு நீ செய்யணும்னியோ, உனக்கு வெளியில் பூட்டு போட்டாலும் பரவாயில்ல, யாரும் அடைச்சி விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அதை தாண்டி உள்ளே போக முடியும். அப்போ உயிர்த்தெழுதல் சாயல் என்னன்னா, அடைக்கப்பட்ட மூடப்பட்ட எந்த விதத்திலையும் நீ உள்ளே போக முடியும். உன்னை தடை செய்யறதுக்கு ஒன்றுமே இருக்காது. உன்னை தடை செய்யவே முடியாது. காரணம் உயிர்த்தெழுதலுடைய சாயல். உயிர்த்தெழுதல் சாயல் நீ இணைக்கப்பட்டிருந்தா உன் ஊழியத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. உன்னுடைய காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. ஒருவராலும் முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. உன்னால் நிரூபித்து காமிக்க முடியும். இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார், இயேசுவை நான் தொழுது கொள்கிறேன், இயேசு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார், இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற உனக்குள்ளே அந்த வல்லமைகள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து உனக்குள்ளே வல்லமை கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் காரியங்களை மாற்றுகிறீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமா அவர் சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போகிறேன். அம்மேன். நான் உயிர்த்தெழுதல் சாயல் பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கே விடலைங்க, உங்களை இங்கே முடிஞ்சிட்டு நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிற அதெல்லாம் சாம்பிள் ஆண்டவர் காமிக்கிறார். அவர் முந்தின பேருமானவர். அவர் உயிர்த்தெழுதல் சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு பிதாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்கிறார். அப்போ மேலே பரலோகம் போக முடியும். அவர் பாருங்கள் உயிர்த்தெழுதல் சாயல் என்ன பண்ணுது, உங்களை அப்படியே பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறது. பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை சேர்க்கிறது. வண்ணத்து பூச்சி பார்க்குறீங்க, இந்த வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னா அழகழகான கலரில் பறக்குது, அப்படியே சரகடிச்சு பறகுது. என்ன வண்ணங்கள், எவ்வளோ அழகுகள். அந்த ஒரு ரெக்கையில் அவ்வளோ கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது, எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அந்த வண்ணத்து பூச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு புழு. அந்த புழுவை பார்த்தீங்கன்னா சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த புழு முள்ளு முள்ளாக இருக்கும், இலையெல்லாம் தின்னுட்டுருக்கும். அதை பார்த்தான்னா உடனே கரைசல் ஊற்றி பற்ற வச்சுருவோம். அது என்ன செய்யும், சாப்பிட்டு அதுக்குள்ளே ஒரு கூடு அமைச்சுக்கொள்ளும். கூடு அமைச்சிட்டு பேசாமல் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த கூட்டை உடைச்சிட்டு திடீர்னு வரும். வண்ணத்து பூச்சியாக நிற்கும், பல வண்ணங்களை போடும், சிறகடித்து பழக்கம். அதுதான் இந்த ரிசரக்ஷன் பவர். ஒருவேளை குகை நீயா அமைச்சியோ, நீ பல விதங்களை உன்னை அடைத்து வைத்திருக்கிற, நீ உனக்குள்ளே சில காரியங்களை வைத்திருக்கிற. சில காலம்தான், கொஞ்ச காலம்தான் உனக்குள்ள ஒரு பெரிய உருமாற்றம் நடக்கிறது. அது என்ன, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே ஒரு உள்ளான மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவ சாயலுக்கு ஒப்பான, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு உள்ளான மனுஷன், புதிய மனுஷனை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இந்த புகையும் எல்லாவற்றையும் உடைச்சிட்டு ஒரு கலர்ஃபுல்லாக மேலே பரப்ப, ஒரு வியக்கத்தக அப்படியே பார்த்து வியக்கிற அளவு, பார்த்து நின்று பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவு நீ பல வர்ணங்களால் நிறைப்ப, நீ வண்ணங்களோடு கூட பரப்ப. அப்படின்னா யூ வில் கம் ஆஃப் வித் ஃப்ளைங் கலர்ஸ். நீ வெற்றியை சூடுவ, வெற்றியை இது பண்ணுவ. நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேவன் தருவார் என்று சொல்வது தான். அருமையான தேவ ஜனமே, பயப்படாது, கலங்காதே, வேதனைப்படாது. நீ எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் கூடும். தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுகிட்ட எப்படி காண்பித்தாரோ அதே விதத்தில் உனக்கும் காண்பிப்பார் என்பதுதான் இந்த காரியங்களை அவர் செய்து காமித்தார். அவர் பிந்தன் ஆதாமா இந்த உலகத்துக்குள்ளே வந்து உயிர்த்தெழுதலின் சாயல் மூலமாய் எப்படி வெளியில் வந்தாரோ அதுபோல் எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சாபங்களை உடைத்து மேலே வரும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்.
பயப்படாதீங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாள். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த அதே வல்லமை கர்த்தர் நமக்கும் காண்பித்திருக்கிறார். அதே வல்லமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் இணைக்கப்படுவோம், அவரை சேர்த்துக்கொள்வோம், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், ஆச்சரியமாக நடத்துவார். பயப்படாது. ஆமென்.